Hi guys, welcome to Tamil Tutera. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோனா வாட் இஸ் பேஸ் இமேஜ். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம எப்படி ஒரு டாக்கர் ஃபைல் யூஸ் பண்ணி எப்படி ஒரு இமேஜை பில்ட் பண்ணுன்றது இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அதில் இருக்க ஒவ்வொரு கமாண்டும் எப்படி பிஹைண்ட் த சீன்ஸ் எப்படி ரன் ஆகுது, பின்னாடி எப்படி ரன் ஆகுதுன்றத நம்ம இன்னும் டீப் டைவாக போய் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் பேஸ் இமேஜ். ஸோ அந்த பேஸ் இமேஜை பற்றி நம்ம பார்ப்போம். பேஸ் இமேஜ்னால என்ன யூஸ், எதுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்கன்றத பார்ப்போம். ஸோ நம்ம லாஸ்ட் டுட்டோரியல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஃப்ரம் அல்பைன் ரன் ஏபிகே ஐஃபோன் அப்டேட் ரெடிஸ் அண்ட் தென் கமாண்ட் வந்து ரெடிஸ் சர்வர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இது அல்பைன்னா என்ன, ஸோ அல்பைனா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அந்த பேஸ் இமேஜில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ரைட்டிங் டாக்கர் ஃபைல். ஸோ டாக்கர் ஃபைல் கிரியேட் பண்ணுறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள்கிட்ட ஒரு சிஸ்டம் ஒரு லேப்டாப்பு இல்லை ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு அதில் ஓஎஸ் இருக்காது, எந்த இதுவும் இன்ஸ்டால் பண்ணியிருக்காது, எதுவுமே இருக்காது. ஸோ ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதில் வந்து ஓஎஸ் போட்டு நீங்கள் அதில் குரோம் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு டாக்கர் ஃபைலுன்றது. ஸோ அந்த மாதிரி தான் ரிலேட் பண்ணுவாங்க. ஸோ டாக்கர் ஃபைல்ன்றது ஒன்றுமே இருக்காது. ஸோ ஒரு சிம்பிள் ஒரு ஃபைல் தான். ஸோ அந்த ஃபைல் தான் என்ன பண்ணோம்னா ஒரு ஓஎஸ் க்ரியேட் பண்ணோம். அந்த தென் ஓஎஸில் இருக்க கமாண்டு எக்ஸிக்யூஷன் இல்லை ப்ரோக்ராம்ஸ் அப்ளிகேஷனோ இல்லை ஏதாவது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து ரன் பண்ண வச்சிடும். ஸோ ஒரு டாக்கர் ஃபைலுன்றது அப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு லேப்டாப்பு கொடுத்துறாங்க ஓஎஸ் இல்லாமல். ஸோ அது என்ன பண்ண போகிறீங்கன்றத இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இதோட ஃப்ளோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு இன்ஸ்டால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தேவை. அதுக்கப்புறம் ஒரு டிஃபால்ட்டு ப்ரௌசரை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ எதர் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், விண்டோஸ் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இருக்கும். ஸோ உபுண்டுனா மொசில்லா ஃபயர்பாக்ஸ் இருக்கும். ஸோ மேக் ஒய்ஸ்னா சஃபாரி ப்ரௌசர் இருக்கும். ஸோ அந்த டிஃபால்ட் ப்ரௌசரில் போய் என்ன பண்ணுவீங்கன்னா நேவிகேட் பண்ணுவீங்க. chrome.google.com நீங்கள் போய் நேவிகேட் பண்ணி அதில் டவுன்லோட் இன்ஸ்டாலர் பண்ணுவீங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதை டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் போயிருக்கும். அந்த டவுன்லோடு ஃபோல்டரில் போயிட்டு அந்த chrome_install.exe எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. ஸோ எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் chrome.exe வந்து திரும்பி அகைன் ஒரு டவுன்லோடு ஆகும். ஸோ டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரோம் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இது வந்து மேனுவலாக ஒரு ட்ரெடிஷ்னலாக பண்ணுற வேலை. இது வந்து ஒரு ஓஎஸ்லேருந்து க்ரோம் இன்ஸ்டால் பண்ணி அந்த க்ரோம் ஓப்பன் பண்ணுறத வர ஒரு வேலை. ஸோ இது அப்படி நீங்கள் வந்து டாக்கர் கண்டெய்னருக்குள்ளே இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் எப்படி ரிலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது எப்பயும் போல் நம்ம இது வந்து 3 பார்ட்ஸாக நம்ம பிரிக்க முடியும். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாலிங் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒரு பேஸ் இமேஜாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டு ப்ரௌசர் செட்டப் பண்ணுறதுலேருந்து அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது, ஒரு ஃபோல்டருக்கு மூவ் பண்ணுறது, அண்ட் தென் அந்த க்ரோம் ப்ரௌசரை வந்து ஏதாவது ஒரு போர்ட்டில் எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறது, இல்லை அது வந்து ட்ரிகர் பண்ணி விடுறது. ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளோட டாக்கர் ஃபைல் ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கிற மாதிரியே ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம இது பிரிக்க முடியும். ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேஸ் இமேஜில் இருந்து ஒரு க்ரோம் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுறத வர. ஸோ அப்போ நீங்கள் சொல்லலாம், எதுக்காக அல்பைன் பேஸ் இமேஜை நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த அல்பைன் பேஸ் இமேஜை என்ன தான் இருக்கும், அதனால் என்ன யூஸு, அல்பைனால் என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் நீட்ஸ் வந்து அதுக்கு தேவைன்னா நீங்கள் அல்பைன் யூஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நான் உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்கலாம். ஸோ நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் மேக்ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்க, உபுண்டு யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்கலாம். ஸோ எதுக்காக விண்டோஸ் யூஸ் பண்ணலாம்? ஸோ அதில் வந்து ஆல்ரெடி ப்ரீ இன்ஸ்டால்டு ப்ரோக்ராம்ஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஃபயர்வால் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ எல்லாமே இன்ஸ்டால் ஆகி பர்ஃபெக்டாக ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும். விண்டோஸ்னாலும் சரி, மேக் ஒய்ஸ்னாலும் சரி, உபுண்டுனாலும் சரி, ஒரு கம்ப்ளீட் உபுண்டு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஸ்டார் ஆஃபீஸு, ஸோ அந்த லிப்ரி ஆஃபீஸு செட்டப் எல்லாமே டிஃபால்ட்டாக ப்ரீ இன்ஸ்டால்டு ப்ரோக்ராம்ஸாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணால் ஜஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணி ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி நம்ம வந்து அதை ஓஎஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிடுவோம். ஸோ இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணாமல் நம்மளுக்கு வந்து உங்கள் அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக்காக என்ன தேவையோ அதை மட்டும் டெடிக்கேட்டடாக நம்ம இன்ஸ்டால் பண்ணி அந்த இமேஜை மட்டும் தான் நீங்கள் மாடிஃபை பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ் இமேஜ் வந்து நம்ம hub.docker.comல கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்கள் ரெக்குயர்மெண்ட் தகுந்த மாதிரி உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு என்ன தேவையோ அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணால் ப்ரீ இன்ஸ்டால் பண்ண ஒரு இமேஜை நீங்கள் மாற்றிக்கலாம், ஒரு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு பேஸ் இமேஜ் தேவை. ஸோ அந்த பேஸ் இமேஜ் இருக்கும்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய அப்ளிகேஷனோ இல்லாட்டி ஒரு பெரிய ப்ரோக்ராம் அப்ளிகேஷனோ இல்லை ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலோ இல்லை அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட்டு ஒரு நேவிகேட் பண்ணுற ஒரு ஜஸ்ட்டு ஃபோல்டராக தான் இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டர் மட்டும் ஜஸ்ட்டு நீங்கள் hub.docker.com வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஃபோல்டரில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா நேவிகேட் பண்ணி அதில் ப்ரோக்ராம்ஸ்
ஏதாவது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஒரு பேஸு இமேஜாக வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அது உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்கள் அப்ளிகேஷன் தகுந்த மாதிரி என்னென்ன டிபெண்டன்சிஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணணும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுதான் பேஸ் இமேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் ரெடிஸ் யூஸ் பண்ணால் ரெடிஸோட பேஸ் இமேஜ் வந்து ஒரு டிஃபால்ட்டாக ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்ஸ் வந்து அதில் இருக்குது. ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து ஆல்பைன் இமேஜ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஆன்சிபிள்னா ஸோ ஒரு ரெட் ஹேட்டு இல்லை சென்டோஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதோட பேஸ் இமேஜும் நெட்டில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன, ஸோ இப்போ பேஸ் இமேஜ் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பாட்டு தான் அது பேஸ் இமேஜை இப்போ நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஏபிகே ஆட் ஐஃபன் அப்டேட் ரெடியூஸ்ன்றது என்ன, இந்த ஏபிகேன்றது ஒரு டாக்கர் கமாண்டோ அதெல்லாம் கிடையாது. ஸோ இது வந்து அந்த பேஸ் இமேஜோட ஒரு அப்ளிகேஷன் ப்ரோக்ராமு. ஸோ இந்த ஏபிகேன்றது என்னென்னா, ஸோ ஆல்பைன் பேக்கேஜ் மேனேஜர் ஏதோ சொல்லுவாங்க. ஸோ அந்த இமேஜ் அந்த ப்ரோக்ராம் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஒரு பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க. ஸோ ரெடிஸ் பேக்கேஜ் நான் இன்ஸ்டால் பண்ணிடுவேன். ஸோ இந்த ரெடிஸ் பேக்கேஜை நான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னா, ஸோ ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இல்லாட்டி ஒரு ஒரு டிஃபால்ட்டு ஸ்டார்டிங் இப்போ இனிஷியல் கமாண்ட் இனிஷியல் அப்ளிகேஷன் வந்து நான் ரன் பண்ண வைக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த ரெடிஸ் ஐஃபன் சர்வர்ன்ற சிஎல்ஐ கமாண்ட் வந்து ஜஸ்ட் வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுரும் அப்ளிகேஷனை. ஸோ ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும், அந்த கண்டெய்னர் நீங்கள் ரன் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். ஸோ அந்த கமாண்டு தான் இது. ஸோ இதைத்தான் நம்ம வந்து பிரித்து இதை வந்து ஒரு கம்ப்ளீட் கண்டெய்னராக நம்ம க்ரியேட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பேஸ் இமேஜ்னா என்ன, பேஸ் இமேஜில் என்ன யூஸு, ஸோ பேஸ் இமேஜில் என்னெல்லாம் பண்ணலாம், என்ன இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.